ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணீர் குடிப்பது போன்ற எளிமையான ஒன்று உங்கள் சர்ம பிரச்சனைகள், தலை சுத்தல் மற்றும் முடி உதிர்தலுக்கு கூட காரணமாக இருக்கலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இன்றைய பெரும்பாலான மக்கள் தண்ணீர் குடிக்கும் முறை முற்றிலும் தவறு என்பதை உணர்வதில்லை. இதனால் அவர்களின் உடல் அமைதியாகவே பாதிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு பண்டைய புத்த மத ரகசியம் தண்ணீரை சரியான முறையில் குடிப்பதற்கான திறவுகோலை கொண்டுள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு அமைதியான மடாலயத்திற்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன். அங்கு ஒரு ஞானியான துறவி எல்லாவற்றையும் மாற்றி ஒரு பாடத்தை வெளிப்படுத்தினார். நீண்ட காலத்திற்கு முன்பு மலைகளுக்கு இடையில் அமைந்திருந்த ஒரு அமைதியான மடத்தில் மாஸ்டர் லியாங் வாழ்ந்தார். மற்றவர்களைப் போல் அல்லாமல் அவரது தோல் பளபளப்பாக இருந்தது. அவரது மனம் கூர்மையாக இருந்தது. அவரது ஆற்றல் ஒருபோதும் மங்கவில்லை. ஒரு நாள் மெய் என்ற இளம் சீடன் கவலையோடு அவரை அணுகினார். குருவே, நான் நன்றாக சாப்பிடுகிறேன், நான் தினமும் தியானிக்கிறேன், ஆனாலும் எனக்கு சோர்வாக இருக்கிறது. என் தோல் மந்தமாக தெரிகிறது, என் தலைமுடி உதிர்கிறது. நான் என்ன தவறு செய்கிறேன் என்று குருவிடம் கேட்டார். குரு சிரித்து கொண்டே அவரை காட்டுக்குள் அழைத்து சென்றார். அங்கு ஒரு தங்க நீரூற்று தூய்மையான தண்ணீருடன் பாய்ந்தது. மாஸ்டர் மண்டியிட்டு கைகளை கவ்வி மெதுவாக மனப்பூர்வமாக குடித்தார். தாகம் எடுத்து வெய் முன்னோக்கி விரைந்து சென்று தண்ணீரை எடுத்து அவசர அவசரமாக விழுங்கினார். குரு பார்த்தார். பின்னர் ஒரு கூழாங்கல்லை நீரூற்றில் போட்டார். தண்ணீர் கிளர்ந்தெழுந்தது. அலைகள் வெளிப்புறமாக பரவின. மெய், தண்ணீர் எப்படி அதன் தெளிவை இழக்கிறது என்று பார்க்கிறீர்களா? குரு கேட்டார். மெய் தலையசைத்தார். இதுதான் பெரும்பாலான மக்கள் தண்ணீர் குடிக்கும் விதம். மனசாட்சி இல்லாமல் அவர்கள் தங்கள் சொந்த உடலின் சமநிலையை சீர்குலைக்கிறார்கள். ஆனால் தண்ணீர் என்பது வாழ்க்கையே. தவறாக குடித்தால் அது உங்களை தொந்தரவு செய்யும், சரியாக குடித்தால் அது உங்களை குணப்படுத்தும். ஆனால் ஐயா, சரியான வழி என்ன என்று மெய் கேட்டார். குரு சிரித்தார். 3 ரகசியங்கள் உள்ளன. 1வது ரகசியம், தண்ணீர் குடிப்பதற்கு முன் உட்காருங்கள். ஒரு மரம் அதன் வேர்கள் அசையாமல் இருக்கும் போது தண்ணீரை சிறப்பாக உறிஞ்சுவது போல நீங்கள் அமர்ந்திருக்கும் போது உங்கள் உடல் தண்ணீரை சிறப்பாக உறிஞ்சுகிறது. 2வது ரகசியம், பருகுங்கள், விழுங்காதீர்கள். மிக வேகமாக குடிப்பது பூமியை வெள்ளத்தில் மூழ்கடிக்கும் புயல் போன்றது. அது செரிமானத்தை தொந்தரவு செய்கிறது. பருகுங்கள், மண்ணில் ஒரு மென்மையான மலை போல உங்கள் உடல் தண்ணீரை ஏற்றுக் கொள்ளட்டும். 3வது ரகசியம், சரியான நேரத்தில் குடிக்கவும். சூரியன் உதித்து மறைவது போல காலையில் வெறும் வயிற்றில் குடியுங்கள். உணவுக்கு முன் குடியுங்கள். சாப்பிடும் போது ஒருபோதும் அதிகமாக இல்லாமல் தண்ணீரை தாளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மெய் இந்த ஞானத்தை பின்பற்றினார். காலப்போக்கில் அவரது ஆற்றல் திரும்பியது. அவரது தோல் பளபளப்பாக மாறியது. அவரது மனம் முன்பை விட கூர்மையாக மாறியது. இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் எப்படி தண்ணீர் குடிக்கிறீர்கள்? நீங்கள் நின்று கொண்டே வாழ்க்கையில் விரைந்து கொண்டே அதை விழுங்குகிறீர்களா? அல்லது இந்த பழங்கால ஞானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இயற்கை விரும்பியபடி தண்ணீரை குடிப்பீர்களா? இன்று முதல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். உட்கார்ந்து குடித்து வாழ்க்கையின் தாளத்துடன் ஒத்திசைக்கவும். உங்கள் உடல் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத இடங்களில். இப்போது உங்களுக்காக ஒரு பரிசு. இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் கடைபிடிக்கும் சிறந்த பழக்கத்தை பகிர்ந்து கொள்ளும் நபருக்கு நான் ஒரு யோகா மேட் வழங்குகிறேன். இதில் பங்கேற்க கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. நீங்க எந்த புதிய பழக்கத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்று சொல்லுங்க. மிகவும் சிந்தனை மிக்க மற்றும் ஊக்கமளிக்கும் பதில் பரிசை வெல்லும். மேலும் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேலும் வாழ்க்கையை மாற்றும் ஞானத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஏனெனில் சில நேரங்களில் சிறிய மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.